தஞ்சை பெரிய கோவில் இதுமொழிலும் வரலாற்று பத்தி தேடக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷமா இருக்கு. பொதுவா தஞ்சை பெரிய கோயிலை பத்தின தவறான 5 புரிதல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது என்னன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துரதிருஷ்டவசமா தஞ்சை பெரிய கோயிலை பத்தின வரலாற்று உண்மைகள் பல இடங்கள்ல குழப்பத்துக்கு உண்டான ஒன்றாவே இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலினுடைய கோபுரத்தினுடைய நிழல் கீழே விழுகாது அப்படிங்கிற ஒரு கருத்து. அது உண்மை இல்லை. இன்னைக்குமே தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலினுடைய அந்த கோபுரத்தினுடைய நிழல் நீங்க கீழே விழுகிறத நீங்க பார்க்க முடியும். அது முதல் புனையப்பட்ட கதை. இரண்டாவது, அந்த தஞ்சை கோயிலினுடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தை தாங்கி நிற்கக்கூடிய கல் ஒரே கல்லுல செஞ்சு அதை அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் உண்மை இல்லை. அந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய விமானத்தை பக்கத்துல பார்க்கும் பொழுது அந்த கலசத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு கல்லுல பல பகுதிகள் ஒன்னா சேர்ந்துதான் அந்த கல் உருவாயிருக்கு அப்படிங்கிறத தாராளமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மூணாவதா, தஞ்சை பெரிய கோயில் ஒரு சாபம் பெற்ற ஒரு கோயில் அப்படின்னு பல பேரால நம்பப்படுது. ராஜராஜ சோழனுடைய இறப்பு தஞ்சை கோயில்ல தான் நிகழ்ந்தது அப்படின்னு, ராஜேந்திர சோழனால தான் ராஜராஜ சோழன் அந்த இடத்துல அகால மரணமடைய ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு வரலாறுல பல பேர் சொல்றாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க உண்மை இல்லை. இந்த ஒரு மரணத்திற்கான சான்று எங்கேயுமே இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ராஜராஜ சோழன் சிவபாத சேகரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்றவர். சிவனடியாரா மாறி துறவரம் பூண்டு தன்னுடைய வாழ்க்கைய சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அவர் ஒரு இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்ததுக்கான கல்வெட்டு இதுமடியில் இருக்கு. நாலாவது, தஞ்சை பெரிய கோயிலினுடைய நுழைவாயில் வழியா எந்த அரசர் போனாலும் இல்லை எந்த அரசியல்வாதி போனாலும் அவங்களுடைய பதவி பறி போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுமடியிலும் இது ஒரு நம்பத்தகுந்த ஒரு விஷயமா வரலாற்றில் எங்கேயும் குறிப்பிடப்படலை. பார்த்த அந்த ஒரு சாபம் தான் காரணம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. ஆனா இது எந்த இடத்துலையும் வரலாற்று சான்றா நமக்கு இல்லை. கடைசியா, தஞ்சை பெரிய கோயிலே நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சிற்றாலயங்களையும் ராஜராஜ சோழன் கட்டளை அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். தஞ்சை பெரிய கோயிலை நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான அந்த ராஜகோபுரம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பையும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரோடைய அமைப்பையும் தான் ராஜராஜனோட காலகட்டத்துல ராஜராஜன் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்திருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பல சிற்றாலயங்கள், முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி அமைப்பு, அந்த மூல கோபுரத்துல முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான அமைப்பு, இது எல்லாம் அதுக்கு அடுத்து வந்த அரசர்களால இந்த கோயிலுக்கு திருப்பணியா செய்யப்பட்டது தானே தவிர